செல்லங்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு நண்டு குழம்பு செஞ்சு காட்ட போறேன். நண்டு 1.5 கிலோ வாங்கி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் திரும்பி கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் உப்பு கல் உப்பு போட்டு நல்லா அலசிட்டு இதை மாரி நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, 10 பச்சை மிளகாய், ஒரு 3 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மிளகுத்தூள். ஏன்னா நண்டுக்கு வந்து மிளகுத்தூள் இருந்தால் நல்லா இருக்கும். மிளகுத்தூள். இது வந்து ஒரு மூடி தேங்காய், அதில் சோம்பு ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். பார்த்தீங்களா? இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மா அடுப்பை பற்ற வைக்கிறேன். ஏம்மா கார் கத்துற மாரி இருக்கு. வாசு இல்லை, கார் கத்துற மாரி இருக்கு. பார்க்கிங்ல கார் சவுண்ட் ஓடுது. சரியா இது பண்ணலையா நான் தெரியல. கடாயை போட்டுட்டோமா? கடாயை அடுப்புல வச்சாச்சா? நான்வெஜ்னா நல்லா கிளீன் பண்ணுங்கம்மா. எண்ணெயே ஊற்றியாச்சு. நான்வெஜ்ஜுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நான் ஒரு 50 ml மேலே தான் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். அதுக்கு தாளிப்பூக்கு தாளிப்புக்கு ஒரு இலையை கசக்கி போடுற பிரிஞ்சி இலைமா. பிரிஞ்சி இலை ஒரு 2 ஏலக்காய், லவங்கப்பூவு போட்டாச்சு. ஆல்ரெடி அதில் சோம்பு வந்து நம்ம வந்து அரைச்சிருக்கிறோம். அதனால கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சோம்பு எடுத்துப்போம். சீரகம், நான்வெஜ்ஜுனால சோம்பு போட்டு தாளிச்சா கொஞ்சம் வாசம் சூப்பராக இருக்கும். சோம்பு போட்டப்பா வச்சுட்டேன். ஏன்னா ஏற்கனவே தேங்காவில் சோம்பு போட்டு தாளிச்சு வச்சுருக்குறோம், அரைச்சி வச்சுருக்குறோம். சின்ன வெங்காயம் போட்டுங்க. சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கும் நல்லது. நம்மளுக்கு சின்ன வெங்காயம் போட்டாச்சு. நம்ம வீட்டில் ஒரு 8 பேருமா. 8 பேருக்கு அம்மா குழம்பு வைக்கிறேன். கடல் நண்டு தான் கிடைச்சிச்சு. இதே வந்து வயல் நண்டு இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே எங்கே வயல் தான் இருக்குது, இங்கெல்லாம் வயல்லாம் கிடையாது. அதனால வயல் நண்டு இல்லை, கடல் நண்டு தான் வாங்கி வச்சிருக்கிறேன். வதக்கியாச்சு. பச்சை மிளகாய், நல்லா போட்டு பச்சை மிளகா கீனி வச்சிருக்கேன். அம்மா முழுசா போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. பச்சை மிளகா கீனி இருக்கிறேன். கொஞ்சம் புதினா கருவேப்பிலை போட்டு வதக்கிடுவோம். கொத்தமல்லி தலை மட்டும் கடைசியாக போட்டுக்கலாம். அதனால அதை மட்டும் இருக்கட்டும். நல்லா வறுத்துங்கம்மா.
ஆமாம், வெங்காயம்லாம் நல்லா வேகணும். நம்ம நண்டு குழம்பு தான் வைக்க போகிறோம், அதனால தக்காளி போட்டுட்டேன். ஐயா, நண்டு குழம்பு, மீன் வறுவல். நான் வரல. ஓகேவா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்த தண்ணி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சா? இப்போ மஞ்சத்தூள், சால்ட் போடுறேன்ப்பா. கல்லுப்பு போட்டு அலசுனேன், இல்லை ஒரு 2 ஸ்பூன் சால்ட் போடுறேன். பத்தலைன்னா போட்டுக்கலாம், அதிகமாக இருந்தால் கஷ்டம். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் உட்காரும், அடியில் கொஞ்சம் பிடிக்கிற மாரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இதுக்கு நீங்கள் மட்டும் நம்மளுக்கு தேவையான மாரி தண்ணி ஊற்றிக்கணும். நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா நண்டு வேகணும், அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றுங்க. குழம்பு தான் வைக்கிறோம். இன்னொரு லிட்டர் தான். கையோட எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சுடுவோம். அப்புறம் அதுக்கு ஒரு வேலையா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். வேண்டாம், நல்லா கொதிக்கட்டும். தக்காளி, காளி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் காலி பண்ணியாச்சு. புதினா, கருவேப்பிலெல்லாம், கொத்தமல்லி மட்டும் வச்சுருக்கிறேன். மிளகு வச்சுருக்கிறேன், தேங்காய் வச்சுருக்கிறேன். இப்போதைக்கு இது நல்லா கொதிக்கட்டும். மீன் வறுத்து ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறாங்க. எங்கள் அம்மா வீட்டில் மீன் குழம்பு, சாதி மீன் வறுவல், நண்டு குழம்பு.
நல்லா கொதிச்சு வந்த பிறகு அதுக்கிட்ட நண்டு காலை கட் பண்ணாத வச்சிருக்கிறாங்க. கால் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கடிக்க முடியாது. அதனால் நம்ம காலெல்லாம் கட் பண்ணி வச்சுப்போம். அப்படி அப்படி ஒரு தட்டை தட்டணும்னா கால் கடிக்கக்குள்ள ஈஸாக இருக்கும். சமையல் பண்ணக்குள்ள காலை மட்டும் ஒரு தட்டை தட்டி வச்சிங்க. நம்ம வெந்துருச்சுன்னா கடிக்க ஈஸாகும். குழம்பு கொதிக்கிற வரைக்கும் இந்த வேலையை பார்த்துக்கலாம். அது நான் வாங்கக்குள்ள நான் இல்லை, நான் இருந்தேன்னா அவரே கத்தியால் கட் பண்ண சொல்லியிருந்திருப்பேன். அது வாங்கக்குள்ள நான் வெளியில் போயிட்டேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப ஈஸாக இருக்கும். இல்லாட்டி நம்ம பல்லுக்கு இதாகும். நோக்கிடாது, சும்மா ஒரு தட்டை அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடிக்கிறதுக்கு ஈஸாகும். இந்த முடிச்சு இருக்குல்ல, இந்த முடிச்சு இருக்குல்ல, இந்த முடிச்ச ஒரு தட்டை தட்டி வச்சா போதும். நண்டு வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நண்டு குழம்பு, நண்டு வறுவல், நண்டு சம்மந்தப்பட்டது பசங்களுக்கு பிடிக்கும். எறா சம்மந்தப்பட்டதுக்கு பையனுக்கு பிடிக்கும். அவ்வளோதாம்மா. இந்த தட்டி வச்சுட்டேன் பாருங்க. இதை மாரி தட்டி வச்சுட்டிங்கன்னா இதை கழுவுறதுக்கு கொடுமா. தட்டி வச்சுட்டிங்கன்னா இப்போ சாப்பிட்டவங்கள கடிக்கிறதுக்கு ஈஸாகும். நண்டு குழம்புல புளி ஊற்ற வேண்டாமா. நண்டு குழம்புல புளி ஊற்றினா அது வேறு மாதிரி ஆகிடும். நான் நான் செய்கிற மெத்தட்லேயே அப்படியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. மீன் வறுத்து ரெடியாக இருக்குது. குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிட வேண்டியதுதான். மீன் வறுத்து ரெடியாக இருக்குது. தேங்காய் பாறைம்மா. இன்னைக்கு மீன் வறுவல் வந்து தேங்காய் பாறை. நல்லா கொதிச்சு வந்தோன்னே, குழம்பு கொதிச்சு வந்தோன்னே நண்டெல்லாம் எடுத்து போடுவோம். போட்டு அது வேகணும். வேகுறதுக்கு எப்படியும் ஒரு 20 நிமிஷமாச்சும் ஆகும். அந்த அளவுக்கு வெந்தால் தான் நண்டெல்லாம் நல்லா வெந்து அது ஒரு டேஸ்ட் இருக்கும். உப்பு, காரம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் இல்லை இறங்கி நல்லாயிருக்கும். நான்வெஜ் வேக வைக்கிறதுக்கு மட்டும் அவசரம் வேண்டாம், பொறுமையாக வேக வைங்க. நான்வெஜ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யாதீங்கப்பா, அப்பப்போ வாங்கி செய்யுங்க. கொதிச்சு வந்தாச்சு. நான் நண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நண்டு பாருங்க, இங்கெல்லாம் நண்டெல்லாம் அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஏரியாவெல்லாம் மீன், நண்டு, எறா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. நம்ம அதுக்கப்புறம் அலசணும். அதுக்கப்புறம் அவங்க செஞ்சு கொடுத்ததுலேருந்து நம்ம ஒரு 4-5 தடவை அலசி எடுக்கணும். நண்டு வயல் நண்டு மாரி குட்டி குட்டி நண்டாக இருக்குது. கடல் நண்டு மாரி தெரியல பார்த்தா. அப்படித்தானே நீங்கள் பார்க்குறீங்களே, வயல் நண்டு மாரியே இருக்குது குட்டி குட்டியாக. காலெல்லாம் பிடிக்கும். காலெல்லாம் தட்டியாச்சு, காலெல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான். நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமா. நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி வேணும். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டுடும். வேவுறதுக்கு தான் பையன் எடுப்பாங்க. எடுக்கட்டும், எடுத்தாதான் நல்லா இருக்கும். வெந்த பிறகு நல்லா கொதிக்கணும். அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா கொதிச்சு அப்படி அதை வெந்து அந்த ஒரு ஸ்மெல் வரும்.
வெந்தெண்ணெய், தேங்காய், சோம்பு, ஜீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுக்கணும் பாருங்கள். அதை எடுத்து அதில் நான் போடுறேன். அதுவும் நல்லா கொதி வந்த பிறகு இறக்கக்குள்ள மிளகு 1 ஸ்பூன், மிளகு தூள் நுணுக்கி வச்ச தூளை 1 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு அது மேலே கொத்தமல்லி தலையை போட்டுட்டு இறக்கிட்டோம். இதான் மெத்தடு. இதை நான் வாயாலேயே சொல்லிட்டேன், இதை நான் செயல்முறையாக காட்டுறேன். இந்த பக்கத்தில் மீன் வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தேங்காய் பாறை வாங்கினம்மா மீன். இன்னைக்கு நண்டை குழம்பு வச்சுட்டு தேங்காய் பாறை செஞ்சு கொடுத்து தேங்காய் பாறை வறுத்துக்கிட்டு இருக்கேன். ஓப்பன் பண்ணுறீங்களா? 10 நிமிஷம் ஆயிருக்குடா. அதுலேயே நான் 2 தடவை ஓப்பன் பண்ணி கிண்டிட்டேன். வேகணும்னா அப்படியே விட்டுறாதீங்க, நல்லா பெரட்டி பெரட்டி வேகணும். சும்மா இதெல்லாம் நண்டு 1.5 கிலோ நண்டு. இதுக்கு வந்து தேங்காய், சோம்பு, சீரகம், அந்த மிக்சிங். 1 மூடி தேங்காய்மா, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், இது போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அவ்வளோதான். தண்ணி எடுத்து நல்லா போட்டுட்டம்பா. நல்லா கொஞ்சம் மூடிட்டேன். நல்லா ஒரு கிண்டல் கிண்டி மூடி போட்டுருங்க. நல்லா வேகட்டும். சிம்மில் எல்லாம் மாற்றி வந்து ஹையில் தான் வச்சுருங்க. நல்லா ஹையில் கொதிக்கணும். கொதிச்சாதான் நல்லா அந்த நண்டு உள்ள போய் அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் போய் மிக்சிங் ஆகி அம்மா வீட்டு நண்டு குழம்பு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இதே மாரி செய்யுங்கம்மா. வந்து நான்வெஜ்ஜுக்கெல்லாம் வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. இது 1/4 கிலோ வெங்காயம் அம்மா அரிஞ்சு போட்டுருக்கிறேன். 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 10 பச்சை மிளகாய், ஒரு 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இவ்வளோ தான் அரிஞ்சு வச்சுருக்கிறது. அப்புறம் இதோட தேங்காய், சோம்பு, ஜீரகம் இது போட்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா குழம்புங்கிறதுனால தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றுறேன். இல்லை கிரேவின்னா அதெல்லாம் தேவை இருந்திருக்காது, வறுவல் தான். இது மத்தியானம் தோசைக்கும் நைட்டு தோசைக்கும் செய்கிற மாரி செய்யுங்கன்னு சொன்னாங்க. இந்த குழம்பு ஊற்றி தோசைக்கும் சாப்பிட்ணும், அதனால் 2 வேளைக்கு இப்போ வேணுங்கிற மாரி செய்யுங்கிறதுனால செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது இப்போ சாப்பாடுக்கு யூஸ் ஆகிடும். நைட்டு தோசைக்கும் இட்லி தோசைக்கும் இது யூஸ் ஆகும். மீனை பரட்டி விட்டுக்கிறேன். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டுட்டு அம்மாவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற கிரீடம். நீங்க வந்து எனக்கு கொடுக்குற கிரீடம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாரி போட்டுங்க. நம்ம கொஞ்சம் காரம் இருந்தால் தான் சாப்பிடுவோம், அதனாலங்கிறது. நீங்கள் வந்து காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாரி போட்டுங்க. பாக்கியெல்லாம் இதே மெத்தடில் செய்யும். நல்லா வாசம் அடிக்குதா? குழம்பு வாசம் அடிக்குதா? எப்படி இருக்கு குழம்பு? எல்லாம் வெந்துருச்சு. தங்கங்களை நல்லா எண்ணெய் விட்டு வந்துட்டு பாருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் நான் ஊற்றலை. தாளிக்கிறப்போ ஊற்றணும் பாருங்க, அந்த எண்ணெய் தான்.
ஒரு 50 எண்ணெய்க்கு மேலே தான் நான் ஊற்றிருக்கிறேன். அதனால் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றலை. மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறப்பா. ஏன்னா நண்டுன்னா மிளகுத்தூள் தான் தேவை. அப்போ தான் உடம்புல இருக்கிற வலி சளியெல்லாம் எடுத்துடும். நீங்கள் மிளகுத்தூள்லாம் யூஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டு நண்டு குழம்பு சாப்பிட்டு பாருங்க. அதெல்லாம் சளி பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் உடம்பெல்லாம் இந்த சளியெல்லாம் எடுத்துடும் தாங்கங்கள. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெய் விட்டு வந்துட்டு பாருங்க. அவ்வளோதான். குழம்பு நண்டு குழம்பு தான் வச்சுருக்கிறேன். இப்போ ஓகேம்மா. நல்ல காரசாரமான உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குமா. அவ்வளோதாம்மா. சாப்பிட்ற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். கொஞ்சம் ஒரு கொதிக்கட்டும். மீன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அடுப்பெல்லாம் 2-3 அடுப்பு வரும்போது நம்மளுக்கு வேலை ஈஸியாக. ஒரு அடுப்பு வச்சுக்கிட்டு போங்கிறத 2 அடுப்பு 3 அடுப்புனா ஆளுக்கு ஒரு அடுப்பு, அந்த அடுப்பு இந்த அடுப்புன்னு நம்ம எல்லா அடுப்பையும் யூஸ் பண்ணி வேலை சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். இப்போ கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். நண்டு கமக்கும் நண்டு குழம்பு ரெடி. எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இனி சாப்பிட்ற இடத்துல உட்காந்து ஒரு வீடியோ போட்டுடுறேன். அதையும் பார்த்துருங்க. பசங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற இடத்த நான் போட்டு காட்டிடுறப்பா. இதான்ப்பா நண்டு குழம்பு. எப்படி செய்முறை நல்லா உங்களுக்கு புரிஞ்சிச்சா? செய்முறை புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அம்மா இன்னொரு தடவை திருப்பி நான் சொல்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய் செல்லுங்களே. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.